ஸோ ஏர்லி ஸ்டேஜில் குழந்தை எவ்வளோ தூரம் லாங்குவேஜில் வந்து ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்காங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களோட ஐக்யூ லெவல் சூப்பராக இருக்குன்னு அர்த்தம். அவங்களோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் நல்லா நடந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இது ஒரு சிம்டம். இன்னொரு சைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தை எல்லா விஷயத்துலையும் இன்ட்ரெஸ்ட்டு காமிக்கும். இதுதான் எனக்கு பிடிக்கும், அதுதான் எனக்கு பிடிக்கும். குழந்தைங்களுக்கு திடீர்னு ஃபீவர் கோல்டு இருக்கும்போது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் சம்டைம்ஸ் நம்மளால் பார்க்க முடியாத சில எயில்மெண்ட்ஸ்குள்ளேயும் குழந்தைங்க மாட்டிக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்குள்ளே இருக்க எமோஷ்னல் பெயின், அந்த ட்ராமா, ஒரு டிஸ்ட்ரெஸ், இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்பர் 1 என்ன அப்படின்னா, குழந்தைங்க அவ்வளோ நாள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக செஞ்ச விஷயங்களை திடீர்னு செய்ய மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் குழந்தை ரொம்ப துருத்துருன்னு இருப்பாங்க அப்படின்னா திடீர்னு அமைதியாக இருப்பாங்க. எதுலேயுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்காது, சிரிச்சிட்டுன்னு பேசுவாங்க, என்னை தனியாக விடுங்க அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ இது ஏதோ உள்ள அவங்களுக்குள்ள எமோஷனல் டிஸ்ட்ரெஸ் ஓடிட்டுருக்குன்னு அர்த்தம். நம்பர் 1. நம்பர் 2, திடீர்னு அவங்களுக்கு தூக்கம் சரியாக இருக்காதுன்னா பகலில் தூங்கி தூங்கி வலிவாங்க, இல்லை நைட்டில் தூக்கம் இல்லாமல் முழிச்சிட்ருப்பாங்க. இது 2ல் எது இருந்தாலும் சம்திங் இஸ் ராங், உள்ளே ஏதோ ஓடிட்டுருக்குன்னு அர்த்தம். அடுத்து சரியான சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க, இல்லை அதிகமாக உட்காந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இது 2 கண்டிஷனுமே நீங்கள் நோட் பண்ணணும். அண்ட் அடுத்த விஷயம், அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கும், ஒழுங்காக பாத்ரூம் இருக்க மாட்டாங்க, ஒரு ஸ்ட்ரெஸ், அதிகமான டைம் பாத்ரூம்லேயே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தட் குட் பி த ஸ்ட்ரெஸ். உள்ளே ஏதோ ஒரு எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ் ஓடிட்டுருக்குன்னு அர்த்தம். அண்ட் 4வது விஷயம், அவங்க ஒரு கிளாஸ் ரூமில் ரொம்ப அட்டென்டிவாக இருக்க முடியாது. they'll try to find a reason to excuse எடுத்துகிட்டு வெளில வர்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இதெல்லாம் நோட் பண்ணிங்கன்னா ஓரளவு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் உங்கள் குழந்தைங்க ஏதோ ஒரு எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்கங்கிறது. அண்ட் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தை ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நிறைய டாட்லர் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தைகளை தேடுவாங்க பேசுறதுக்கு. பட் உங்கள் குழந்தை ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸை ரொம்ப அழகாக பேசுகிறாங்க அப்படின்னாவே அந்த குழந்தையோட லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி என்ஹான்ஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஏர்லி ஸ்டேஜில் குழந்தை எவ்வளோ தூரம் லாங்குவேஜில் வந்து ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்காங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களோட ஐக்யூ லெவல் சூப்பராக இருக்குன்னு அர்த்தம். அவங்களோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் நல்லா நடந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இது ஒரு சிம்டம். இன்னொரு சைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தை எல்லா விஷயத்துலையும் இன்ட்ரெஸ்ட்டு காமிக்கும். இதுதான் எனக்கு பிடிக்கும், அதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் டைனோசரில் ஆரம்பித்து பிளானட் வரைக்கும் எப்படி நடக்குது, என்ன நடக்குது, எல்லாத்தையும் உங்கள் குழந்தை இன்ட்ரெஸ்ட் காமிக்க ஆரம்பிக்கும். அது வந்து செகண்ட் சைன் ஆஃப் அது ஐக்யூ. நல்ல ஐக்யூவோட உங்கள் குழந்தை இருக்க போகுது, உங்கள் ஐக்யூ ஸ்கோர் நல்லா இருக்க போகுதுன்னு காட்டுறதுக்கான ஒரு சிம்டம். 3வது விஷயம், உங்கள் குழந்தையால் ஒரு விஷயத்தை ரொம்ப ஈஸியாக கற்றுக்க முடியும். இந்த லேர்னிங் எபிலிட்டி ரொம்ப குயிக்காக கற்றுக்கணும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக. எல்லா குழந்தைங்களும் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்கள் குழந்தை கற்றுக்குது அப்படின்னா தட்ஸ் ஒன் ஆஃப் த சிம்டம். அண்ட் இன்னொரு சிம்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை ஹியூமன் பிரெயின் வந்து 20 மினிட்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. இதே உங்கள் குழந்தையோட அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப அதிகமான டைம் இருக்குது அப்படின்னா தட் ஷோஸ் தட் உங்கள் குழந்தையோட ஐக்யூ லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ஐக்யூ லெவல் அதிகமாக இருக்கிற மனிதர்களால் தான் அந்த அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து ரொம்ப லாங் ஹவர்ஸில் வச்சுக்க முடியும். ஸோ அதனால என்ன ஆகும், அவங்களால இந்த லேர்னிங் ஆப்ஜெக்டோட அவங்க ரொம்ப என்கேஜ் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ லேர்னிங் ஆக்டிவிட்டீஸில் என்கேஜ் ஆகிறதுனால பை டிஃபால்ட் தில் கெட் நல்ல ஒரு இன்டெலெக்சுவலாக மாறிப்பாங்க. நம்பர் 4 என்ன சைன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த செய்ய அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க இன்னும் அதிகமாக அது உள்ளேருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நிறைய டீட்டெயில்ஸ் தேடுவாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க கேட்குற கொஸ்டினில் நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம். ஏனோ தானோன்னு கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, சும்மா பேருக்கு கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, இல்லை யாரையும் கார்னர் பண்ணணும்னு கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நியாயமாக இருக்கும், ரொம்ப ஒரு அவ்வளவு இதாக இருக்கும். நமக்கே வா என்ன பாயிண்ட் ஆஃப் வியூடா இது, என்ன தாட் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு இருக்கும் அவங்க கொஸ்டின். இப்படி ஒரு ஆங்கிளில் நம்ம யோசிக்கவே இல்லை அப்படி இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க அடுத்தடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இருக்கீங்கன்னா அவங்க 7th ஸ்டெப் 8th ஸ்டெப்பில் இருப்பாங்க. அந்த அளவுக்கு யோசிச்சு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அந்த ஒரு திங்கிங் பேட்டர்ன், அந்த பிஹேவியர் பேட்டர்ன்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் தான் ஒரு குழந்தை ஹைலி இன்டெலெக்சுவலாக வளர்ந்துட்டுருக்கு, நல்ல ஐக்யூவோட வளரப்போகுது அப்படிங்கிறதுக்கான சிம்டம்ஸ். சப்போஸ் உங்கள் குழந்தைய பற்றி உங்களால் அதிகமாக தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னா அப்சர்வ் பண்ண ஆரம்பிங்க. உங்கள் குழந்தைக்குள்ளே நிறைய எமோஷனல் டிஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும் சக்தி அப்படின்னா, நம்பர் 1, அந்த குழந்தைக்கு ஒரு சேஃபான ஸ்பேஸை நீங்கள் கொடுக்கணும். அந்த குழந்தை எமோஷ்னலி ரொம்ப எந்த மாதிரி எமோஷன் கோ த்ரூ பண்ணாலும் சரி அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு இடம் இருக்குது, அது என்னோட பேரண்ட்ஸ், என்னோட ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டை நீங்கள் உங்கள் குழந்தைக்கு கொடுக்கணும். ஸோ எந்த ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் உங்கள் குழந்தை சொல்கிற விஷயங்களை காது கொடுத்து கேட்டிங்கனாவே பாதி பிரச்சனை தீர்ந்துடும். நம்பர் 1. நம்பர் 2 என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் குழந்தை உங்ககிட்ட சொல்கிற விஷயங்களை வச்சு லேபிள் பண்ணிடக்கூடாது.
நீ வந்து லேசி, நீ இப்படி செஞ்சதுனால தான் அப்படி நடந்துச்சு அப்படின்னு எதுவும் லேபிள் பண்ணாமல் குழந்தைய நீங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். அண்ட் 3வது விஷயம், உங்கள் குழந்தைக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும். இட்ஸ் ஓகே டு ஃபீல் சேட், ரிஜெக்டட் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேட்டட், எல்லாமே ஓகே தான் கண்ணா அப்படிங்கிறத புரிய வைக்கணும். ஏன்னா நிறைய டைம் அந்த கில்ட்டு தான் வந்து குழந்தைங்களை வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்ஸ் எடுக்க வைக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் குழந்தை தோற்று போனாலும் வந்து அம்மா நான் இதை தோற்று போயிட்டேம்மா, இதை எப்படி சரி பண்ண அப்படிங்கிற மாதிரி உங்கள் குழந்தைய ஃபீல் பண்ண வச்சிங்கனாவே போதும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஐயோ நான் தோற்று போயிட்டேனே இனிமேல் என்ன பண்ணுறதுன்னு குழந்தை பயந்துக்கிட்டு உங்ககிட்ட சொல்ல பயப்படுது அப்படின்னா அது வந்து ஒரு ஹெல்த்தியான என்விரான்மெண்ட் இல்லை. அந்த குழந்தையால் ஒரு ஸ்டேபிளாக ஒரு நல்ல ஒரு எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டியோடு வளர முடியாது. ஸோ அஸ் எ பேரண்ட், அஸ் எ ஃபேமிலி, நீங்கள் தான் அந்த சப்போர்ட் சிஸ்டம் கொடுக்கணும். இந்த வேர்ல்டு என்ன வேணாலும் பண்ணட்டும் உங்கள்கிட்ட, நீ எவ்வளோ அடிபட்டாலும், எவ்வளோ ரிஜெக்ட் ஆனாலும், எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷன் உனக்கு வந்தாலும் நீங்கள் வந்து எங்ககிட்ட கொட்டலாம், நாங்கள் இருக்கோம் சப்போர்ட் சிஸ்டமாக அப்படிங்கிற மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டை நீங்கள் ட்ரை டு கிரியேட் தட். அதை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னாவே உங்கள் குழந்தைக்கு எந்த ப்ராப்ளமே இல்லாமல் அழகாக வளர ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் அதுக்காக வந்து எல்லாத்துலேயும் நான் போய் நிற்கணுமா சப்போர்ட் சிஸ்டமாக அப்படின்னீங்கன்னா சின்ன சின்ன தோல்விகளை உங்கள் குழந்தைங்களை ஹேண்டில் பண்ண விடுங்க. ஆனால் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. எப்போ அவங்க கீழே விடுறாங்களோ அப்போ போய் கிட்டக்க நில்லுங்க. அவங்களா ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் தள்ளி நின்று பாருங்கள். லெட் தம் ஹேண்டில் தட் எமோஷன். அந்த எமோஷனை ஹேண்டில் பண்ணி ஏதாவது லேர்னிங் எடுத்துக்க முடியுதான்னு பார்க்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அவங்கள நீ இந்த உலகத்தில் தனியாக இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுற அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொண்டு வரக்கூடாது. அது ஒரு கில்ட் ஃபீல் கொண்டு வரக்கூடாது. இதெல்லாம் பார்த்துக்கோங்க, லேபிள் பண்ணிடக்கூடாது. அண்ட் நம்ம வந்து குறை கண்டுபிடிச்சி அதை ஒரு நெக்ஸ்ட்டு சுச்சுவேஷனில் அதை அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணவும் கூடாது. இதெல்லாம் பண்ணாமல் இருந்தாவே குழந்தைங்க சூப்பராக வளருவாங்க. இதுக்கும் மேலே உங்களால் தனியாக ஹேண்டில் பண்ண முடியல உங்கள் குழந்தையோட எமோஷனல் டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ டோன்ட் வரி, நத்திங் ராங் இன் சீக்கிங் ஹெல்ப். ஆக்சுவலாக நீங்கள் ஹெல்ப் எடுத்துக்கிறது தப்பு இல்லை. எங்களை மாதிரி நிறைய கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. நீங்கள் கவுன்சிலிங் எடுத்துக்கலாம், ஆன்லைன் கவுன்சிலிங் கூட எடுத்துக்கலாம். குழந்தைக்கு அந்த சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்கலாம். அண்ட் படிக்க முடியல, குழந்தையால் ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னா அந்த லேர்னிங் டெக்னிக்ஸை ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் நம்ம சொல்லிக் கொடுக்குறது மூலமாக அவங்களோட க்ரோத் வந்து எஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்க முடியும். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை வரேன். With that note, this is Shakti signing off. Thank you so much for watching my video. Bye bye. Take care. Cool.